ஒரு அகாந்த காட்டிற்குள் சென்று ஒரு முனிகுமாரனை கடத்தி கொண்டு நாட்டுக்குள் வர வேண்டும். ஏதாவது ஒரு காரணத்தில் முனிகுமாரன் கோபத்துக்கு உள்ளாகி சபிக்க நேரிட்டால் இப்பிறவியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையும் பிறவியில் எடுக்க போகும் புனர் ஜென்மங்களின் வாழ்க்கையும் விபரீதத்துக்குள்ளாகிவிட வாய்ப்புகள் அதிகம் உண்டை. மிக பெரிய தவ வலிமையில் இருக்கும் அந்த முனிகுமாரனை கடத்தி கொண்டு வரும் முயற்சிகளில் ஈடுபடும் போதே அதனால் ஏற்படும் முட்டுக்கட்டைகளையும் முரண்பாடுகளையும் எதிர்கொண்டு கதாபாத்திரத்தின் வலிமையை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு மலையாள திரையுலகின் மாணிக்க சிகரத்தில் ஏறி நின்றவர் நடிகை கீதா அவர்கள். தன்னுடைய திரையுலக வாழ்க்கையில் நடிகை கீதாவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய மணிமகுடத்தின் கதைக்களம் இங்கே ஆரம்பிக்கிறது. திறமையும் அழகும் இருந்தும் அவர்களுக்கு போதிய அளவிற்கு தீனி கொடுக்க நம் தமிழ் திரையுலகம் மறந்தாலும் இப்படிப்பட்ட கதாநாயகிகளை மலையாள திரையுலகம் சரியாக பயன்படுத்துவார்கள் என்பதற்கு இதை போன்ற உதாரணங்கள் நிறைய இருக்கின்றது. ஒரு நாட்டுக்காக தியாகம் செய்யும் எத்தனையோ கதைகள் நாம் திரையில் பார்த்திருந்தாலும் தியாக கதைகளில் இப்படியும் ஒரு வரலாறா என்று ரசிகர்களை வியப்படைய செய்த அப்படி என்ன கதை என்று கேட்டால், தசரத மகாராஜாவின் வம்சாவழியாக வந்த லோமபாதன் என்கிற ஒரு மகாராஜா அங்க நாடு என்ற ஒரு சாம்ராஜ்யத்தை ஆண்டு வந்தார். இவருடைய ஆட்சியில் சுய மனித சுதந்திரத்தை கட்டுப்படுத்தி வந்த ஒரு காரணத்தால் முற்றும் துறந்த ஒரு பிராமணனின் மனவேதனைக்குள்ளாகி உன் நாடு இனிமேல் மழை வெள்ளம் காணாது என்று சாபமிட்டார். இந்த சாபத்திலிருந்து உனக்கு விமோசனம் கிடைக்க வேண்டும் என்றால் பெண் இனத்தையே பார்க்காத ஒரு களங்கமற்ற முனிகுமாரன் வந்து இந்த மண்ணில் யாகம் செய்ய வேண்டும் என்று கூறி அந்த நாட்டை விட்டு வெளியேறிய அந்த பிராமண சாபத்தால் 12 வருடங்களாக அங்கராஜ்யத்தில் மழை பெய்யாமல் பசுமையாக இருந்த அங்க நாடு பாலைவனம் போல் காட்சி அளித்ததை நாட்டு மக்கள் குடிநீர் இல்லாமல் கழுதைகளின் மீதும் ஒட்டகங்களின் மீதும் தண்ணீர் சுமைகளை ஏற்றி கொண்டு வந்து குடிநீருக்காக சண்டை போட்டுக் கொள்ளும் நாட்டு மக்களின் அவஸ்தையை கண்டு செய்வதறியாமல் திகைத்து போனார் மகாராஜா லோமபாதன் அவர்கள். இதனால் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளான லோமபாதன் அனுபவம் வாய்ந்த பல தபசிகளையும் ரிஷிகளையும் அழைத்து வந்து இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஆலோசித்து வந்தார். பெண் இனத்தையே பார்க்காத ஒரு ரிஷி குமாரனை நாம் இந்த உலகத்தில் எங்கே போய் தேடுவது என்ற கேள்வி ஆலோசனை கூட்டத்தில் சலசலப்புடன் முணுமுணுக்கப்பட்டதை. போது கூட்டத்தில் இருந்த ஒரு மகரிஷி ஒருவர் ஒரு அக்னி வியூகம் நடத்தி இந்த உலகத்தில் அப்படி யாராவது இருக்கிறார்களா என்று கண்கள் மூடி தியானித்த போது அந்த அக்னி பிரவாகத்தினிடையே ஒரு முகம் தோன்றி மறைந்ததை. தோன்றி மறைந்த அந்த முகத்தை பற்றி ஆராய மீண்டும் தியானத்தில் ஈடுபட்ட போதே அதை பற்றியான தகவல்கள் அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்ததை. இந்த முனிகுமாரனின் பெயர் ரிஷி சிருங்கன் என்பதும் அவன் ஒரு கொடும் தபசியான விபாண்டகன் என்ற ஒரு முனிவரின் மகன் என்றும் மகரிஷி நடத்திய அக்னி வியூகத்தால் கண்டறியப்பட்டதை. முனிவர்களின் தவத்தை கலைப்பதற்காக அவ்வப்போது பூமியை நோக்கி படையெடுக்கும் தேவலோக மங்கையரில் ஒருவரான ஊர்வசி விபாண்டக முனிவரின் கண்களில் படும்படி அங்க வஸ்திரங்கள் ஏதுமின்றி ஆற்று வெள்ளத்தில் நீராட இறங்கினாள். போது அங்கே நீராடச் சென்ற விபாண்டக முனிவர் ஊர்வசியின் அழகில் மயங்கி தன்னுடைய தவ வலிமையில் களங்கம் ஏற்பட்டதால் விபாண்டக முனிவரின் உணர்ச்சி திரவங்கள் ஆற்று வெள்ளத்தில் கலந்ததை. அப்போது அங்கே நீர் பருக வந்த மான் ஒன்று இந்த நீரை குடித்து விட்டதால் அந்த மான் கருவுற்று மனித குழந்தையை பெற்றெடுத்ததாக ஐதீகம் சொல்கிறது. இப்படி அந்த குழந்தைக்கு தந்தையான விபாண்டக முனிவர் ஊர்வசியை பார்த்து நான் ஏமாந்ததை போல் மகனையும் ஏமாற்றிவிடக் கூடாது என்பதற்காக ஆசிரம பகுதிகளில் எங்கும் மனித தலைகளை அண்டவிடாமல் மிகவும் எச்சரிக்கையுடன் வளர்த்து வந்தார். ஆனால் வனப்பகுதிகளில் இருக்கும் வனவிலங்குகளும் வனப்பறவைகளும் மட்டுமே ஸ்ரீசிருங்கன் என்ற இந்த முனிகுமாரனுக்கு உறவாக இருந்து வந்ததே. அப்பாவை தவிர வேற எந்த ஒரு மனித இனத்தையே பார்த்திராத இந்த முனிகுமாரனை இப்படி கடத்தி கொண்டு வருவது என்று நடந்த ஆலோசனை கூட்டத்தில் கனிவுடன் கேட்டு பார்த்தால் பணியவில்லை என்றால் படை வீரர்களை அனுப்பி பலம் பிரயோகித்து கொண்டு வரலாமா என்றும் சிந்தித்தார்கள். ஆனால் முனிகுமாரன் கோபத்துக்குள்ளாகி சபிக்க நேரிட்டால் பெரிய பின்விளைவுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கும் காரணத்தினால் வேறு உபாயத்தை கூறுங்கள் என்று மகரிஷியிடம் ஆலோசனை கேட்டார் மகாராஜா. வஜ்ராயுதத்தை விட சக்தி கன்னிகைகளின்
கரு நீலம் புரண்ட காம விழிகளுக்கு இருக்கிறது என்று விளக்கம் கூறினர். இந்த ஆலோசனை மிகச் சிறப்பாக இருக்கிறது என்று தன்னுடைய அங்க நாட்டில் இருக்கும் அத்தனை அழகிகளையும் அரண்மனையில் வரவழைத்து அதில் ஒரு சிறந்த அழகியாக ஒரு தாசி பெண்ணின் மகளான வைசாலியை தேர்ந்தெடுத்தார். இந்த கதையில் தாசி பெண்ணாக வரும் நடிகை கீதா அவர்களிடம் சென்று, பொற்காசுகளின் புதையலை உன் காலடியில் கொட்டுகிறேன், முத்து பவழங்களின் புதையலை உன் காலடியில் கொட்டுகிறேன், நிலபுலன்கள் சொத்துக்கள் என்று உனக்கு எவ்வளவு வேண்டும் என்று கூறு, நாட்டின் தியாக பணிக்காக உன் மகளை மட்டும் விட்டுக் கொடு என்று கெஞ்சிய மகாராஜாவின் மன குமுறலை கேட்டு, உங்களது பொற்காசுகளும் முத்து பவழங்களும் நில புலன்களும் எனக்கு தேவையில்லை மகாராஜா, இந்த அங்க நாட்டில் ஒரு தாசி பெண்ணாக பிறந்த எனக்கு எனது நாட்டிற்கு செய்யும் ஒரு தொண்டாக நான் அதை எடுத்துக்கொண்டு இந்த வனாந்தர காட்டிற்குள் என் மகளுக்கு துணையாக நானும் சென்று வருகிறேன் என்று கூறி மகாராஜாவிற்கு இன்ப அதிர்ச்சியை ஊட்டினார். பிறகு அதற்கான ஏற்பாடுகளை தீவிரமாக செய்து முடிக்க தனது சேனைகளுக்கு உத்தரவிட்டார் மகாராஜா. அது ஒரு நதி வழியாக செல்லும் பயணம் என்பதால் தத்ரூபமாக ஒரு படகை தயார் செய்து இதற்குள் ஒரு அழகான ஆசிரமத்தையும் அமைத்து தேர்ந்த வீரர்களின் துணையோடு காட்டுக்குள் புறப்பட்டு சென்றார்கள். போகும் வழியில் பல கரடுமுரடான பாதைகளும் வனம் விலங்குகளும் பல நிலச்சரிவுகளையும் எதிர்கொண்ட பயணக்குழுவில் இருந்த அனைவரும் பல சிரமத்துக்குள்ளானார்கள். நிலச்சரிவில் உருண்டு விழுந்த பெரும் மலை பாறைகள் கூட்டத்தில் இருந்த ஒரு சிலரின் உயிரையும் பலி வாங்கியது. இப்படிப்பட்ட பரிதாபமான காட்சிகளை கண்டு வைசாலி அவர்கள் திரும்பி போய்விடலாம் என்று தனது அம்மாவிடம் கெஞ்சினர். பல உயிர்களை பறிகொடுத்த பிறகுமா நாம் திரும்பி போக வேண்டும்? இப்படியே போனால் அதைவிட பெரிய அவமானம் நமக்கு வேறு எதுவுமே இல்லை என்றும், போனால் முனிகுமாரனுடன் போகலாம், இல்லை என்றால் இந்த காட்டிற்குள்ளேயே மடிந்து சாகலாம் என்று தைரியத்தை ஊட்டினார் வைசாலியின் தாயார். கடைசியில் ஒரு வழியாக முனிகுமாரனின் ஆசிரமத்தை கண்டுபிடித்தவர்கள் முனிகுமாரனின் தந்தையான விபாண்டகன் வெளியே செல்லும் தருணம் நோக்கி அறைவிடங்களில் பதுங்கிக் கொண்டு காத்திருந்தார்கள். தக்க தருணம் நோக்கி முனிகுமாரனை நெருங்கிய வைசாலியை கண்டு மேலும் கீழுமாக ஆச்சரியத்துடன் பார்த்தான் ரிஷி சிருங்கன். வைசாலியின் மனதில் பெருத்த பயம் குடிக்கொண்டிருந்தாலும் தன்னை எப்படி அறிமுகப்படுத்திக் கொள்வது என்ற பதட்டத்தில் இருந்தாள். இதற்குள் யார் நீ என்ற ஒரு கனத்த குரலை கேட்டு நடுங்கி போனாள் வைசாலி. முனிகுமாரனின் இந்த குரலை கேட்டு சொல்ல வந்த வார்த்தைகளை சொல்ல மறந்ததை போல் பதறினாள். பெண்ணினத்தையே பார்க்காத இந்த முனிகுமாரனிடம் தன்னையும் ஒரு ஆண்மகனாகவே சித்தரித்துக் கொண்டாள். நானும் உங்களை போன்ற ஒரு ரிஷிகுமாரன் என்றும், எனது ஆசிரமம் கொஞ்சம் தூரமாக இருக்கிறது என்றும், நான் காய்கனிகளை தேடி இவ்வளவு தூரம் வந்துவிட்டேன் என்றும், இங்கே வந்து உங்களை பார்த்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும் ஏதேதோ சொல்லி சமாளித்தாள் வைசாலி. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி பழக ஆரம்பித்த வைசாலி, நாளைக்கும் நான் இதே இடத்துக்கு வந்து விடுகிறேன் என்றும், உங்களுக்கு தெரியாத நிறைய கதைகளை நான் சொல்லித் தருகிறேன் என்றும், நம்முடைய இந்த சந்திப்பை பற்றி உங்கள் தந்தையிடம் கூற வேண்டாம், ஏனென்றால் நட்பு வட்டம் வைத்துக் கொள்வது ஒரு சில தந்தை முனிவர்களுக்கு பிடிக்காது என்றும் தனக்குள் இருந்த பதட்டத்தை தணித்து கனிவுடன் கூறினாள். இதுவரைக்கும் வன விலங்குகளுடனும் வன பறவைகளுடனுமே நட்பு வைத்துக் கொண்டிருந்த முனிகுமாரனுக்கு இது ஒரு புது அனுபவத்தை தந்ததால் வைசாலியின் வேண்டுகோளுக்கு இணங்கி இந்த விவரத்தை தனது தந்தையிடமிருந்து மறைத்து வந்தார். இப்படி ஒவ்வொரு நாளின் சந்திப்பின் போதும் என்னுடைய வசீகர லீலைகளை பயன்படுத்தி மதுரம் நிறைந்த காய்கனிகளை பருக வைத்தும் ஏனூறும் கதைகள் சொல்லியும் முனிகுமாரனை கொஞ்சம் கொஞ்சமாக தன் வசம் இழுத்துக் கொண்டார் வைசாலி. பிறகு முனிகுமாரனிடம் சில மாற்றங்கள் வந்ததை கவனித்த தந்தை விபாண்டகன், மனதுக்குள் ஏதோ இருக்கிறது, அது என்னவென்று கூறு என்று கேட்டார். பிராணன் என்ற ஒரு சிசு வளர ஒரு மாத்ரு கர்ப்பம் ஒன்று தேவைதானே அப்பா என்று தன் மனதிற்குள் தோன்றிய ஒரு சந்தேகத்தை எழுப்பினான் ரிஷி சிருங்கன். அதற்கு தந்தை விபாண்டகன் அவர்கள் ஆமாம் என்று பதில் சொல்ல, அப்படி என்றால் என் பிராண சிசு வளர்ந்த மாத்ரு கர்ப்பம் ஏதப்பா என்று கேள்வி கேட்ட மகன் முனிகுமாரனிடம், உன் ஏகாந்த தவத்திற்கு பங்கம் வந்திருக்கிறது என்றும், ஏதோ தேவலோக மாலாகைகள் வந்து உன் மனதை மாற்றி இருக்கிறது என்றும், அதனால் நீ ஓங்கார நாமத்தை 10,000 தடவை ஜபித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றும் மகன் முனிகுமாரனிடம் கட்டளையிட்டார். இப்படி வழக்கம் போல மறுநாளும் அந்த வைசாலியை ஒரு சந்தேக பார்வையுடன் பார்த்தார் முனிகுமாரன். எங்கே இருக்கிறது உனது ஆசிரமம், அதை நான் பார்க்க வேண்டும் என்று கேட்டதும் வைசாலி சற்று பயந்து போனாலும், என்னுடன் வாருங்கள், உங்களை நான் கூட்டி செல்கிறேன் என்று நதிக்கரை ஓரமாக தயார் நிலையில் இருந்த தங்களுடைய ஆசிரம படகில் ஏற்றினார் வைசாலி. நீ என்ன என்னை படகில் ஏற்றுகிறாய்? நதி கடந்து வந்த கதை எதுவும் இதுவரை என்னிடம் சொல்லவே இல்லையே. என் தவத்தை கலைக்க வந்த தேவலோக மாலாகை தானே, உண்மையை சொல், இல்லை என்றால் என் சாபத்துக்காளாகி விடுவாய் என்று மிரட்டினார் முனிகுமாரன். எல்லாம் மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்த வைசாலியின் தாயார் அவர்கள் பதட்டத்துடன் ஓடி வந்து, எங்களை மன்னித்து விடுங்கள் சுவாமி, ஒரு நாட்டை
காப்பாற்றுவதற்காக தூரம் கடந்து பல சிரமங்களையும் தாங்கி உங்களை சந்திக்க வந்திருப்பதாகவும், தாகத்துக்கு நீரின்றி தவிக்கும் எங்கள் ஊர் மக்களுக்கு உங்கள் பொற்பாதங்களின் காலடியால் உங்கள் நாட்டில் வசந்தம் வீசும். எங்களை சபித்துக் கொள்ளாதீர்கள் சுவாமி. உங்கள் மனம் இறங்கி எங்களுடன் வந்து எங்கள் நாட்டை காப்பாற்றிக் கொடுங்கள் சுவாமி என்று அழுது முறையிட்டார். அதை கேட்டு மனம் இறங்கிய முனிகுமாரன் அவர்களுடன் சேர்ந்து அங்க நாட்டிற்கு புறப்பட்டார். முனிகுமாரனை வரவேற்க யானை பரிவட்டங்களுடன் பல்லாக்கு தூக்கி வந்த ஊர் மக்களின் ஆரவாரமும் அரகோஷங்களும் இதுவரை காணாத காட்சிகளாக ஆச்சரியத்துடன் பார்த்து ரசித்தார் முனிகுமாரன். பிறகு நடந்த பூஜைகளும் யாகங்களும் வானத்தில் இருள் மேகங்களை கூட்டியதை, அங்க நாட்டில் மழை வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதை பார்த்து மக்களும் மகாராஜாவும் ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள். தனது மகளை இந்த முனிகுமாரனுக்கு மணம் செய்து வைக்கப் போகிறேன் என்று அந்த மழை மேடையிலேயே மக்களிடம் அறிவித்தார் மகாராஜா. கதையில் வைஷாலி தாசிக்கு பிறந்த மகளாக வந்தாலும் தந்தை அந்த நாட்டு மகாராஜா தான் என்பது தாசி தாய்க்கும் மகள் வைஷாலிக்கும் மகாராஜாவுக்கு மட்டும் தெரிந்த ஒரு உண்மையாகும். அப்படி இருக்க வைஷாலிக்கு தான் முனிகுமாரனை திருமணம் செய்து வைக்கப் போகிறார் என்று நினைத்து தாயும் மகளும் ஆனந்தத்தில் திகைத்தார்கள். ஆனால் மகாராஜாவின் வளர்ப்பு மகளான சாந்தாவை மணமேடையில் ஏற்றிய போது தாயும் மகளும் ஏமாற்றப்பட்டதை அறிந்து படை வீரர்களுடன் மல்லுக்கு நின்றார்கள். மழை வெள்ளத்திலும் கூட்ட நெரிசல்களிலும் சிக்கி தவித்து ஊர் மக்களின் காலடிகள் பட்டு புது புது அர்த்தங்களால் கதை சொன்ன கதாநாயகியை தூக்கி எழுப்ப மகாராஜாவும் வரவில்லை, அவரின் சேனை படைகளும் வரவில்லை.